ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம புராணம் 21ஆம் அத்தியாயம். நன்றி கூறிவிட்டு சஹஸ்ரனிகா வணங்கி, முனிவரே, தங்கள் அருளால் நரசிம்ம அவதார கதைகளை கேட்டிருக்கிறேன். நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. தயை கூர்ந்து அவதாரமிடுங்கள். கலியுகத்தில் மக்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்? அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக மார்க்கண்டேய முனிவர், அரசரே, கலியானது பாவங்களின் பிறப்பிடும். அனைத்து நற்பண்புகளும் அளிக்கப்படுகின்றன. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்திரர்கள் ஆகிய 4 சாதிகளும் தங்கள் சொந்த நற்பண்புகளை கைவிட்டு ஒழுக்கக்கேடான நடத்தையில் ஈடுபடுகின்றன. ஆணவம், பொய், அநீதி, அவமதிப்பு, பொறாமை ஆகியவை உச்சத்தில் உள்ளன. கடவுள் ஒரு கேலி கூத்து, அனைவரையும் விட மிகவும் பெரியவன் என்ற உணர்வுடன் மற்றவர்களை இழிவாக காண்பது பொதுவானதாகி வருகிறது என்றார். கலியுகத்தில் முழு வயது வரை வாழ்பவர்கள் 101 பேர் மட்டுமே இருப்பார்கள். பிராமணர்கள் அதிகம் படித்தவர்கள் அல்ல. அந்த சூழ்நிலையில் தர்மத்தின் பயன் என்ன? அதேபோல் அனைத்து சாதி மக்களும். கலியுகத்தில் சாதி அமைப்பு உள்ளது. காமமும் கோபமும் கலியுக மக்களின் நண்பர்கள். இந்த 2ஆலும் அவர்களுக்கு மகிழ்ச்சி அல்ல, துக்கம் மட்டுமே கிடைக்கிறது. பற்றுதலால் வாழ்க்கை பாழாகிறது. சிறந்தவர்கள் மிகவும் கீழ்த்தரமானவர்களாகவும், மிகவும் கீழ்த்தரமானவர்கள் சிறந்தவர்களாகவும் மாறுகிறார்கள். பணக்காரர்கள், அதாவது வசதி மிகுந்தவர்கள் அரசர்கள், ஏழைகள் அடிமைகள். மகன்கள் தங்கள் தந்தையிடம் கூறுகிறார்கள், மருமகள்கள் தங்கள் மாமியாரிடம் கூறுகிறார்கள். பெண்கள் தங்கள் கணவர்களையும் மருமகள்களையும் ஏமாற்றுகிறார்கள். அறுவடைக்கு ஏற்ற நேரத்தில் மேகங்கள் மழை பொழியாது. அவை ஒவ்வொரு இடத்திலும் பலத்த மழை பெய்து உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றன. அவை பகல் நேரத்தில் சாலைகளில் பதுங்கிச் சென்று வழிப்போக்கருக்கு இடையூறு விளைவிக்கின்றன. மது அருந்திய பிறகு குடிகாரன் வேதாந்தம் பேசுகிறான். நாய்கள் பெருகுகின்றன, பசுக்கள் குறைகின்றன. ஆண் மக்கள் தொகை குறைந்து பெண் மக்கள் தொகை அதிகரிக்கிறது. படித்தவர்களுக்கு எந்த பழக்கமும் இல்லை. பிராமணர்களும் மற்றவர்களும் அடிமையாகிறார்கள். மகன்கள் தந்தையரை எதிர்க்கிறார்கள், மனைவிகள் கணவர்களை எதிர்க்கிறார்கள், சீடர்கள் ஆசிரியர்களை எதிர்க்கிறார்கள். மக்கள் பேராசையாலும் ஏக்கத்தாலும் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் மறுமைக்காக இயங்குகிறார்கள். அவர்கள் நிவாரணத்தையும் மறுமை வாழ்க்கையையும் தேடி பாவங்களை செய்கிறார்கள். அவர்கள் யாகங்களையும் காணிக்கைகளையும் கைவிடுகிறார்கள். அவர்கள் தினசரி சடங்குகளை செய்வதில்லை. விரதங்கள் மற்றும் விரதங்கள் குறித்து அவர்கள் லேசாக பேசுகிறார்கள். தானமும் தவமும் அளிக்கப்படுகின்றன. அப்படி செய்தாலும் அவர்கள் தானம் செய்வதில்லை. பால் விற்று பணம் சம்பாதிக்க அவர்கள் பசுக்களை வளர்க்கிறார்கள். அவர்கள் முக்கியமாக கிரக சந்து போன்றவற்றை செய்து பணம் சம்பாதிக்கிறார்கள். அவர்கள் எங்கு கண்டாலும் அவர்கள் பெருமை பேசுகிறார்கள். பெருமை பேசுவதால் உனக்கு என்ன தெரியும்? நான் கூறுவதை கேட்பாய் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஒழுக்க விதிகளை கேட்பதில்லை. மேலும் பேசுபவரை விமர்சிக்கிறார்கள். உணவருந்துபவர்களின் எண்ணிக்கையை அவர்கள் கணக்கிடுகிறார்கள். அவர்கள் நன்மைகளை பெறுகிறார்கள், தீங்கு செய்கிறார்கள். யார் ஆசிரியர், யார் சீடன் என்பது தெளிவாக தெரியவில்லை. வேதங்களுக்கு மரியாதை இல்லை. பசியும் காம ஆசைகளும் கலியுக மக்களின் அலங்காரங்கள். அவர்கள் தூய்மையையும் சுகாதாரத்தையும் கடைபிடிப்பதில்லை. பெண்கள் தங்கள் பெரியவர்களின் அறிவுரையை மீறி 2 கரங்களாலும் தலையை சொரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் பலவீனமாகவும் பலம் இல்லாதவர்களாகவும் மாறுகிறார்கள். தர்மத்திற்கு முரணான அத்தகைய நிலத்தில் செல்வம் எப்படி இருக்க முடியும்? கலியில் பல்வேறு நோய்கள் மக்களை துன்புறுத்துகின்றன. அத்தகைய மக்கள் முக்தியை அடைய ஒரே ஒரு வழி இருக்கிறது. அதுதான் ஹரி மீதான பக்தி. பகவான் ஸ்ரீஹரியின் நினைவு மட்டுமே அனைத்து பாவங்களையும் நீக்கி மங்களத்தை அருள்கின்றது. சோம்பேறிகள் அதிக எண்ணிக்கையில் கலியுகத்தில் இருக்கிறார்கள்.
கலியுகத்தில் மனிதர்கள் யாகம் செய்ய இயலாது என்று முனிவர்கள் கிண்டலான தொனியில் கூறியது ஹரிபக்தி. ஹரி, கேசவா, கோவிந்தா, வாசுதேவா, ஜெகன்மாயா, ஜனார்த்தனா, ஜெகத்மாமா, பீதாம்பரதரா, அச்சுதா, பகவான் ஸ்ரீஹரியின் நாமங்களை இடைவிடாமல் ஜபிப்பவர்கள் கலியின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவார்கள். இதில் எந்த ஐயமும் இல்லை. அரசரே, கேட்டீர்களா? கலியின் தன்மை என்ன? மார்க்கண்டேய முனிவர் கேட்டதும் அரசர் விசாரித்து விழிகளை மூடி சிறிது நேரம் தியானித்து பின்னர் அவற்றை திறந்து, அருமை, நாங்கள் இங்கே இருக்கிறோம். அந்த அவதார கதையில் சுக்கிரன் வாமனரின் கைகளால் தனது கண்களை இழந்ததாக கூறியிருக்கிறீர்கள். அவருக்கு பார்வை திரும்பியதா? அப்படியானால் அவருக்கு அது எப்படி மீண்டும் கிடைத்தது? இந்த விஷயம் சர்ச்சைக்குரியது என்று சஹஸ்ராணி மார்க்கண்டேய முனிவரிடம் கேட்டபோது அவர் இவ்வாறு கூறினார். 21ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.